அதாவது இது இராணுவ ரகசியம், அது பப்ளிஷ் ஆகலை, அனுமதி மறுக்கப்பட்ட புத்தகம், அதை எப்படி வந்து பேச அனுமதிக்க முடியும் அப்படின்றது. அவர்கிட்ட இன்னொரு விஷயம் நான் கேட்டிருந்தேன். அப்படி அதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனை குறித்து பேசுவதா சரியா முறையான்றது ஒரு சட்ட கேள்வி, தார்மீக கேள்வி. அதை தாண்டி அந்த இடத்துல வந்து என்ன சவக்குழியில தள்ள பார்க்குறாங்கன்னு ஒரு பிரதமர் பேசுவது இருக்குல்ல, அதை எப்படி புரிந்து கொள்வது? நான் இந்த இடத்துல வந்தது தான் அவங்களுக்கு நெருடல் அப்படின்றது. உலகத்திலேயே இப்படி ஒரு பிரதமரை பெற்றிருப்பதற்கு இந்தியா வெட்கி தலைகுனிய வேண்டும். எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியலைன்னா என்னை சாகடிக்க பார்க்குறாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க, நான் வந்து ஏழை தாய்க்கு பிறந்தேன், நான் டீ விற்றேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன். ஒரு மனுஷன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியலைன்னா இப்படியே அழுதுகிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். இது முதல் முறையா? சரி, அப்படி தான் சொல்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னால் ஒரு தடவை சொன்னார், மணிசங்கர் ஐயர் என்னை கொல்வதற்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு சுப்பாரி கொடுத்தார். அதுக்கு பின்னால் இத்தனை வருஷம் ஆச்சு. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒரு பிரதமரை கொல்வதற்கு அட்வான்ஸ் கொடுத்தா நீங்கள் ஏதாவது விசாரணை நடத்தணும்ல? தேசத்தின் பாதுகாப்பை பற்றி பேசுகிறதுக்கு இவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு நான் கேட்குறேன். அது நீங்கள் நான் மன்னிச்சு விட்டேன்னு கூட சொல்லலாம், ஆனால் எப்படி நடந்ததுன்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ இவங்களுக்கு இயல்பான குணமே ரொம்ப வக்கர குணம். 5 வருஷத்துக்கு முன்னால் தேர்தல் வந்தது கேரளாவில், இந்த பினராயி விஜயன் தங்கம் கடத்திட்டாருன்னாங்க. 5 வருஷத்துக்கு பின்னால் என்னைக்காவது பேசுனாங்களா? அதாவது யாருமே நம்ப முடியாத, இப்போ பேசுகிறாங்க, யாருமே நம்ப முடியாத அவதூறுகளை அள்ளி தெளிப்பதன் மூலம் தங்களுடைய தேச விரோத செயல்களையும் குற்றங்களையும் மறைப்பதற்கு இவர் முடிச்சிருக்கிறார். அதுதான் இது. அடுத்து வந்து இராணுவ அது பப்ளிஷ் ஆகலை. ஏன் கேரவனில் வந்தால் பப்ளிஷ் ஆனது ஆகாதோ? கேரவனில் ஒரு கேரவனில் இராணுவ தளபதியும் இல்லை, சாதாரண கனகராஜனும் ஒரு ஆள் இப்படி எழுதுறான்னு வச்சுக்கோங்க, அது மொத்தம் பொய்ன்னு வச்சுக்கோங்க. இது பொய், இதாவது ஒரு தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த இராணுவத்துக்கு பின்னால், அந்த உடைக்கு பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிற மிக மோசமான மனநிலையை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இராணுவம் இந்தியாவை பாதுகாக்குதோ இல்லையோ, இவங்க இராணுவத்துக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டு இவங்களை பாதுகாக்கிறத இவங்க வழக்கமாக வைத்திருக்கிற காரணம். அப்புறம் இதுக்கு முன்னால் விவாதிக்கப்பட்டதே இல்லையோ, இராணுவ விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டதே இல்லையோ? கார்கில் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் கேட்குறேன், என்ன இது இவங்க நினச்சா? அப்புறம் கதை சொல்லக்கூடாது, அபிநயம் பிடிக்கலாமா? இப்படி ஒருத்தர் பிடிச்சாரு, இப்படி தலையாட்டிக்கிட்டு, அவர் யாரு? உலகத்தில் எந்த பிரைம் மினிஸ்டராவது இப்படி பண்ணியிருப்பாரா? நரேந்திர மோடி எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்காம நீங்கள் விமர்சிங்க. கருத்துக்களின் மூலமாக ராகுல் காந்தி சொன்னதை தவறென்று அடிப்பதற்கு அல்லது யாரையும் சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அது என்ன சார் இது இப்படியா? இதுக்கு பேர் அதுக்கு பேர் என்னது? இது ரொம்ப அசிங்கம். வேற இடம் எந்த இடத்துல விவாதிக்கிறது? பொதுவெளியில் விவாதிக்கலாமா? புத்தகத்தில் விவாதிக்கலாமா? எங்கே விவாதிக்கிறது? அறைய மூடிக்கிட்டு யாரும் கேட்காம விவாதிக்கணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? அடுத்து வந்து பிரதமரின் இமேஜை நீங்கள், பிரதமர் நாட்டுக்கு எதிராக இருந்தார் என்றால், அது உரிய நடவடிக்கை எடுக்க தவறினார் என்றால் அவரை விமர்சிக்கக்கூடாது என்றால், நாட்டின் இமேஜ் முக்கியமா பிரதமருடைய இமேஜ் முக்கியமா? நாட்டினுடைய இமேஜ் தானே முக்கியம். எப்போ பாருங்க இந்த மாதிரி என்னை கொல்ல வந்துட்டாங்கிறது இவர் முதல் தடவையாக சொல்கிறாரா? புதைக்க போகிறாங்கன்னு 2023 சொன்னாரா? இஸ்ரத் ஜகான் என்னை கொல்ல வந்தான்னு சொன்னாரா? சொராபுதீன் ஷேக் என்னை கொல்ல வந்தாருன்னு சொன்னாரா? மோடின்னு ஒருத்தர் ஏங்க இப்படி திருட மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கோபம் வருது. தாலியை திருடிடுவாங்கன்னு ஒரு ஆள் சொல்கிறாருங்க. காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோவில் இருந்துச்சா இல்லையா? ஏன் இவர் இல்லாத ஒன்று ஊரு பூரா ஒரு தடவையாக சொன்னார்? மாட்டை திருடிடுவாங்க, ஆட்டை திருடிடுவாங்க, பூச்சாண்டி காட்டுறது மாதிரி. ஒரு பிரதமருக்கு உண்டான குறைந்தபட்ச நாகரிகம் இல்லை. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை திருடிடுவாங்க. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன், ஓபிசி ரிசர்வேஷனை திருடி நீங்கள் வந்து வந்தேரிகளுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி சொன்னாரா இல்லையா? கான்பூரில் 2016 நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை ரொம்ப கேவலமாக இது தீவிரவாத செயல். 156 பேர் கொல்லப்பட்ட சம்பவம். மைண்ட் இட், 156 பேர் கொலை. எல்லா கொலைகளின் மீதும், எல்லா சாவுகளின் மீதும், இழவுகளின் மீதும்
வெறும் ஓட்டு கேட்கறத தவிர இவர் என்ன பண்ணியிருக்காரு? புல்வாமாவில் 41 பேர் செத்து போட்டான்னா பின்னால் போட்டுக்கிறது, ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னா இதை செய்தவர்கள் தீவிரவாதிகள், அவங்க நேபாளில் இருக்காங்க, என்ன பிடிக்கிறதுக்கு எனக்கு கொடுங்கன்னு ரயில்வே ஐஜி சொன்னார். ஐயா அது ஆக்சிடென்ட், அதுல தீவிரவாதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.